கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிற நபர்களுக்காக ஒரு வீடியோ பதிவிடுறேன். இதில் என்னென்னா, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஒரு கார்டு இல்லை, ஒரு கார்டுக்கு ஏகப்பட்ட கார்டு வாங்கி வச்சுருக்கவங்கலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது நவடேஸ் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு லீகல் ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு நீங்கள் இப்போ கார்டோடைய பேலன்ஸ் கட்ட முடியாமல் இருக்கிற நபத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் லீகல் ஆக்ஷனுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போ அந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கிறன்றப்போ அதை பற்றி உங்களுக்கு பாதி பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இதை கிரிமினல் வழக்காக கொண்டு போயிடுவாங்களான்ட்டு. ஆனால் இது கிரிமினல் வழக்காக கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா கிரிமினல் வழக்காக கொண்டு போனாங்கன்னா 1956 கம்பெனி ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதை கிரிமினல் ஆக்டாக கொண்டு போக முடியாது. இது முழுக்க முழுக்க சிவிலில் தான் கொண்டு போக முடியும். ஏன்னு சொன்னால் கிரிமினல் ஆக்டாக கொண்டு போனாங்கன்னா பணத்தை ரெக்கவரி பண்ண முடியாது. ரெக்கவரி பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க கிரிமினலில் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கோவிலுக்கு போனால் எப்படின்னா பிள்ளையாரை ஃபஸ்ட்டு எப்படி கும்பிடுவோம், கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே பிள்ளையார தான் முதல்ல இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்கு இந்த பேலன்ஸ் கட்ட முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ணாதவங்க முதல்ல எங்கே போகும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். அவன் தான் உங்களை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசலில் நிற்கிறதோ இல்லை உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறதோ இந்த தொல்லைகள் கொடுக்குறது யாருன்னா இது கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஆனால் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேங்கிங் செக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு கண்டு நீங்கள் பயப்படணும் அச்சப்படணுமோ அவசியமே கிடையாது. ஏன்னு சொல்லணும்னா இதுக்கு சோல் ஓரியேட்டர். இது என்னென்னா அவங்க தான் இந்த முழுக்க முழுக்க இந்த நீங்கள் பேமெண்ட் கட்டாத பட்சத்துக்கு அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் கொடுத்த அதிகாரம் யாருன்னா சோல் ஆர்பினேட்டர். அவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க பவர் செக்டார். அப்போ நீங்கள் என்னென்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாதுலாம் கிடையாது. என்னென்னா ஒரு 3 லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்களா பண்ணலைனாலும் ஒரு சில பேர் நாங்கள் சார் நான் ரிசீவ் பண்ண மாட்டேன் சார், பண்ணிட்டா அது ஒரு எவிடன்ஸ் ஆகிடும் சார் எங்களுக்குன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லீகல் நோட்டீஸை வாங்கலாம். என்னென்னா வேவர் பண்ணலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த வட்டிகளை குறைக்க சொல்லி என்ன நீங்கள் வாங்கினது உண்மை, கடன் வாங்கினது உண்மை, அப்போ கடன் செலுத்த வேண்டியதையும் உண்மை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஹிந்தி பேசுகிற மொழி மட்டுமே 5 மாநிலம் இருக்குது. அப்போது எவ்வளோ பாப்புலேஷன் அங்கே இருக்கும், தமிழ்நாடு குறைவாக இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸில் இந்த டைமிங் செக்டாருக்கு மட்டும்தான் கால் பண்ணுவாங்க. 7 மணிக்கு அப்புறம் கால் பண்ண மாட்டாங்க. இதே நீங்கள் யூபிலாம் உத்தரப்பிரதேஷ்லாம் எடுத்திங்கன்னா 24 மணி நேரமும் கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் ரெக்கவரி பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸ் என்னென்னா 7 மணிக்குள்ளே யாரும் கால் பண்ண மாட்டாங்க. இது நமக்கு பெரிய பாக்கியம் தான் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்னென்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா லீகல் ஆக்ஷனுக்கு போகும்போது நீங்கள் யாருமே அச்சப்பட தேவையில்லை. எந்த கிரிமினலோ உங்களுக்கு வாரண்ட்டோ சம்மனோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. கடைசியில் எங்கே போகும்னா ஆர்பிட்ரேஷனில் போகும். ஆர்பிட்ரேஷனில் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சமரசம் பேசுவாங்க. அந்த சமரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபா இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க, இப்போ உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து 1.70 போடுறாங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷனில் கடைசியில் நீதிபதி முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சமரசம் பேசி அதில் வேவர் பண்ணி உங்களுக்கு அதில் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டோட ஃபைனல் கன்க்ளூஷன் இதுதான் நடக்குமே தவிர இதை பற்றி நீங்கள் ஒரு அச்சப்படுறதோ ஐயோ எங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களா, எங்களுக்கு வாரண்ட்டு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஒரி கிடையாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் பணம் வாங்கினது 100% நீங்கள் வாங்கினது உண்மை, அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியதே உண்மை. அதுக்கு கால அவகாசம் கேட்குறது என்னென்னா லீகல் நோட்டீஸை வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை வச்சு ஏதோ மூவ் பண்ணுறீங்களோ இதுதான் விஷயம்.